என்னன்னா இன்னைக்கு வந்து லயா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வழக்கு. லயா வழக்கு என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள நம்ம இதுல பேசிடலாம். ஏன்னா ம், அஹ், அப்பாவும் பொண்ணுமா தான் என்னை பார்க்க வந்தாங்க. அப்படி வந்தபோது அவங்க அப்பா வந்து ரொம்ப பதட்டமா தான் இருந்தாங்க. எனக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த நோட்டீஸை வாங்கி நோட்டீஸ்னா என்னன்னா என்ன வழக்கு போட்டிருக்காங்களோ அந்த வழக்குக்கான அந்த பெட்டிஷன் காப்பியும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நான் பார்த்தேன். அதை படிக்க படிக்க அப்படி வேற ஒரு நபர், அவருடைய கணவர், லயாவுடைய கணவர், அவர் வந்து போடுறாரு, நான் வந்து என் மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தேன், அருமையாக கல்யாணம் நடந்தது, நான் கனவுகளோடு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்ச நாள் போன போது தான் எனக்கு தெரிஞ்சது அவள் உடம்புல ஒயிட் பேச்சஸ் இருக்குன்னு. அவள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டமின் டிஃபிஷியன்சினால எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. என் மனைவி சொன்னா, சரி பரவாயில்ல, விட்டமின் டிஃபிஷியன்சி தானே, நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்ச நாள் அவளே மருந்து இதெல்லாம் போட்டுப்பா, எல்லாம் செஞ்சுப்பா. அப்புறம் ஒரு ஒரு 6 மாதம் ஆகும்போது கூட அந்த பேச்சஸ் வந்து குறையாம ரொம்ப அதிகமாகிற மாதிரி எனக்கு தோணுனே, சரி வா நம்ம போய் ஒரு ஸ்கின் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் அவளை கேட்டாங்க, எவ்வளோ நாளாக இது இருக்குன்னு. அப்போ அவள் சொல்கிறா, மேடம் 7 வருஷங்களாக எனக்கு இந்த பேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் எவ்வளவு காதலோட கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கேன், எங்கிட்ட கூட சொல்லலை பாருங்க அப்படின்னு. அந்த பெட்டிஷனில் இதெல்லாம் எழுதியிருக்கு. ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் நான். இப்போ அந்த சொல்லும்போது அதுக்கப்புறமே மேடம், அதுக்கப்புறமே அந்த வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து கணவன் எதிர நம்ம வந்து நமக்கு லியூகோடர்மா அப்படிங்கிற வியாதி இருக்குன்னு டாக்டர் மூலமாக தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவள் என் கூட அதிகமாக பேசுறதில்ல, என்கிட்ட முன்ன மாதிரி அன்பாக இருக்கிறதில்ல. இருந்தால் கூட அந்த டைமில் அவள் கன்சீவ் ஆகியிருந்தா அவளை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்டெல்லாம் காட்டிட்டு, எனக்கு இந்த ஒரு குழந்தை பிறந்தா போதும், எனக்கு அது சந்தோஷம், அதுக்காக நான் என் மனைவியை கைவிட மாட்டேன். படிக்கும்போது சே என்ன ஒரு ஜென்டில்மேனியா இந்த ஆளு அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. ஹரி, அப்படி உனக்கும் தோணுது? சரின்னு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் வந்து கூட்டிட்டு போறாங்க. குழந்தை பிறந்த பிறகு என் மனைவி என் வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் பார்க்குறேன், எனக்கு முதல் நாள் சொல்லவே இல்லைங்க மேடம் குழந்தை பிறந்துருச்சுன்னு. 2 நாள் கழிச்சு தான் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஓடினா அங்கே அப்பாவும் பேச மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணும் பேச மாட்டேங்குது. என் குழந்தைய பார்த்து உச்சி மோந்து எனக்கு வந்து கொண்டாடுறது கூட எனக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெட்டிஷன் போயிட்டே இருக்குது.